பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 36 இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது, பொறுமை உங்களுக்கு தேவை என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை, அதை எப்படி அவருடைய நேரத்தில் அதை நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து இந்த வசனத்தில் பார்ப்போம். பாருங்க, நீங்கள் தேவனுடைய சித்தம் செய்து அவருக்காக காத்திருக்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுடைய சித்தம் செய்து அவருக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வேற எதுக்காகவும் காத்திருக்க கூடாது, வேற யாருக்காகவும் காத்திருக்க கூடாது. நீங்கள் முதலாவது தேவனுக்காகத்தான் காத்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. ஆபிரகாமுக்கு கூட பாருங்க, ஆண்டவர் 25 வருடம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவனுக்கு சகிப்புத்தன்மை தேவைப்பட்டது. தேவனுடைய வாக்குத்தத்தம் மிக தூரத்தில் இருக்கிறது, அதை விசுவாச கண்களினாலே நாம் பார்க்கிறோம். ஆனால் பார்க்கும்போது அது நிறைவேறுவதற்கு தாமதமாகும் போது சில இடை சறுக்கல் என்பது நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதை எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் நிச்சயம் அதை அவருடைய நேரத்திலே அவர் செய்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையாலே சகிப்புத்தன்மை நமக்கு வேண்டும். தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கிற பொறுமை தேவை. இந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கிறதான பொறுமை நமக்கு தேவை. இது ரெண்டுமே நமக்கு முக்கியம். சகிப்புத்தன்மையும் முக்கியம், பொறுமையும் நமக்கு முக்கியமா இருக்கிறது. நாம் அவசரப்படக்கூடாது. தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான பொறுமையோ சகிப்புத்தன்மையோ நமக்கு வேணும். ஒரு காரியத்தை எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாம இன்னும் பொறுமையோடு இன்னும் கர்த்தருக்காக காத்திருந்து, நான் நினைச்சது நடக்காவிட்டாலும் கர்த்தர் நினைச்சது பொறுமையாக நடக்கட்டும் என்கிறதான அந்த பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது. பாருங்க, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை இல்லவர் என்கிறதான அறிவு நமக்கு தேவை. அதாவது இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணவர் யாரு, அவர் என்ன செய்வாரு, அவர் வரலாற்றில் என்ன செய்திருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்காக அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு தேவை. அந்த அறிவு தான் அவர் யார் என்றதை அறிகிற அறிவு, அவர் என்ன செய்தார் என்கிறதான அறிகிற அறிவு, அவர் தம்முடைய ஜனங்களுக்காக சொன்ன ஒவ்வொன்றையும் எப்படி நிறைவேற்றினார் என்கிறதான ஒரு அறிவு தேவை. அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவருடைய நேரத்தில் செய்வார் என்கிறதான நம்பிக்கை தேவை. இந்த வசனம் தான் நமக்கு சொல்லுது. இந்த வசனத்துல ஆண்டவர் எதெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை நம்புவதற்கான, அவருடைய நேரத்தில் அவர் செயல்படுவார் என்கிறதான நம்பிக்கை நமக்கு வேணும். அவருடைய நேரம் எப்பொழுதும் சரியானதா இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய நேரம் எப்பொழுதும் அவருடைய சொந்த நேரமாய் இருக்கிறது. அவருடைய நேரம் சரியான நேரமாய் இருக்கிறது. அதாவது God's time always on time, God's time always on time, God's time always right time அப்படின்னு நம்ம பார்க்கிறது போல ஆண்டவருடைய நேரம் எப்பொழுதும் சரியானது, அது நேர்த்தியானது, அது சிறப்பானது. அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எனக்காக காத்திருக்கிற அப்படின்றது தெரியும். எதை யோசித்து கொண்டிருக்கிற, எதை சிந்தித்து கொண்டிருக்கிற, எதை கேட்டு கொண்டிருக்கிற அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்படின்றது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நம்ப வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. பாருங்க, ஆனா ஆண்டவர் இன்றைய காலை வேளையில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், தைரியம் கொள். நீ எதுக்காகலாம் யோசிச்சு ஜெபிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறையோ, பொறுமையோடு இருக்கிறையோ, சகித்து கொண்டு இருக்கிறையோ, நம்பிக்கொண்டு இருக்கிறையோ, அந்த காரியங்களை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தைரியமாயிரு, நான் மறக்க மாட்டேன், நான் என்னுடைய நேரத்தில் சரியாக அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லுகிறார். என்பது பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, தேவன் அந்த சரியான நேரத்தில், முன்னாலே இருக்காது பின்னாலே இருக்காது, அவருடைய சரியான நேரம், சரியான நபர்கள், சரியான இடம், சரியான சூழ்நிலைகள் மூலம் கர்த்தர் நிச்சயம் நமக்கு அதை செய்வார். என்பது பிள்ளைகளே, வேதத்திலே ஆபிரகாமை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில சரியான நேரத்தில் ஆண்டவர் ஒரு தலைமுறை அவனுக்கு கொடுத்தார். யோசேப்பை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நேரத்தில் அவனை குழியில் இருந்து எடுத்து, எகிப்தில் சிறையில் இருந்து எடுத்து ஆண்டவர் ராஜாவாக அதிபதியாக உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய டைம்ல தாவீதை ஆண்டவர் ராஜாவாக
மாற்றினதை பார்க்க முடியும். தேவனுடைய நேரத்தில் யோனாவை மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடியும். அதே தேவனுடைய நேரத்திலே தானியேலை ஆண்டவர் எப்படி வெளியே கொண்டு வந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே நேரத்திலே மரித்து 4 நாளாக நாறி போன ஒருத்தனுடைய அந்த சரீரத்தை உயிர்ப்பித்து எப்போது எழுப்ப வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். அவருடைய நேரத்திலே. அதனால தான் மார்த்தாள் மரியாள் சொல்கிறாங்க, நீங்கள் 3 நாளைக்கு முன்னாலே வந்திருந்தா அது அவங்க நேரம். ஆனால் மார்த்தாள் மரியாளும் சிந்திக்காத யோசிக்காத ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அது அவருடைய நேரம். 3 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் அவருடைய நேரம் துவங்கினது. அன்பு தேவ பிள்ளைகளே, சரியான நேரத்திலே ஆண்டவர் கானான் என்கிற அந்த ஊரிலே திருமணத்திலே ஆண்டவர் தண்ணீரை எப்படி திராட்சை ரசமாய் மாற்றினார். அவருடைய நேரத்தில் அதை செய்தார். மரியாளுடைய நேரத்தில் செய்யவில்லை, அந்த வீட்டுக்காரருடைய நேரத்தில் செய்யவில்லை, அவங்களுடைய அவசர செய்யவில்லை, ஆண்டவருடைய நேரத்தில் அதை செய்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்து மரணத்தை, அதாவது 3 நாள் அவர் கல்லறையில் இருக்கிறார். அந்த 3வது நாளில் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவரை என்ன பண்றார்? அவருடைய நேரத்தில் அவரை எழுப்புகிறார். இந்த உலகத்திலே உயிரோடு எழுப்பி மரணம், கல்லறை, பிசாசு, பாதாளம் எல்லாத்தையும் ஜெயமாக விழுங்கினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த காலை வேளையிலே நமக்கும் ஆண்டவர் அவருடைய நேரத்தின்படி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நம்புங்கள், தேவனுடைய நேரத்தை நம்புங்கள். God is always on time. அதை நாம் நம்புவோம். அதை கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம் கண்களை மூடி ஜெபிக்க வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க நேரம் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்க நேரம் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோருடைய நேரம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்க விரும்புகிறோம். உம்முடைய நேரம் சரியான நேரம், அது சிறப்பான நேரம். அது நீங்க எங்களுக்காக என்ன வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே முழுமையாய் செய்கிறதான ஒரு நேரம். அந்த நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு பொறுமை தாங்க, எங்களுக்கு அறிவு தாங்க, எங்களுக்கு விசுவாசம் தாங்க, எங்களுக்கு நம்பிக்கை தாங்க, எங்களுக்கு சகிப்புத்தன்மை தாங்க. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் எதையாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கும் பொறுமையும் தாழ்மையும் எங்களுக்கு தந்திருளும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே பொறுமை இழந்து அவர்களுக்கு கிடைத்த நேரத்தில் அவர்கள் செயல்பட்டு தோல்வியில் இருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாற தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கும் பொறுமையும் ஆண்டவரே இந்த உணர்வையும் கர்த்தர் தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.